அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ் ஆப்பில் மாணவர்கள் சாதனை விவரங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மாணவர் சாதனை விவரங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கற்றல் நிலை எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்களான்றதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். எல்லாருக்கும் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எனேபிள் ஆகிருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம டிஃபால்ட்டாக அரும்பு நிலையில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறனால அவங்களுக்கு கற்றல் நிலையை அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட லிஸ்ட்டு மாணவர் சாதனை விவரங்களில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்களுக்கு நீங்கள் லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ மாணவர்களின் சாதனை விவரங்களுக்குள்ளே போயிட்டு பருவம் 2 தேர்வு செஞ்சதுக்கப்புறமா நான் தமிழ் மொழி தேர்வு செய்கிறேன். அதில் ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அங்கே ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மாணவர்களோட சாதனை நிலை எப்படி அப்டேட் பண்ணுறதுனா, ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணினோம் அப்படின்னா அவங்களுக்கான லேர்னிங் அவுட்கம்ஸ் அவங்களோட லெவல் பேஸ்டில் இங்கே லிஸ்ட் டவுன் ஆகும். அதாவது அவங்க கற்றல் நிலைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கான கற்றல் விளைவுகள் லிஸ்ட் டவுன் ஆகும். அதில் அந்த ஸ்டூடெண்ட் எந்த லேர்னிங் அவுட்கம்மை அச்சீவ் பண்ணியிருக்கானோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்கில் ஃபஸ்ட்டு 2 லேர்னிங் அவுட்கம் அவன் அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னா அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் அதே ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் வேறு 2 சொல்லி கொடுத்து அதை அவன் அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாணவர்களின் சாதனை விவரங்களை எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.